ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நிஞ்சா கமோய் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் அனிமி சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோவும் FBI ஏஜென்ட்டும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹவுசாவோட கேங் வந்து அவங்கள அட்டாக் பண்ணணும். ப்ளஸ் ஹீரோ வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்காரு, அவர் சாகலன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனுக்கு இன்ஃபர்மேஷன் போகும். ஸோ நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பர்சன் அப்புறம் வந்து ஹவுசா இவங்க ரெண்டு பேரும் யார் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாத வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் நிறைய கொலை நடந்து போனவங்கலாம் குவிஞ்சிருக்கு. அப்புறம் யாரையும் ஒருத்தரை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அவர் ரொம்ப பயப்படுறாரு. அவர் பயந்து இந்த டீமன்ஸ் கிட்டேருந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவர் பின்னாடி இருந்து ஒரு 2 பயங்கரமான கை வந்து அவரை பிடிச்சி மூச்சு நரிச்சு கொடூரமாக கொன்னுடுது. அடுத்து அந்த கொலை நடந்த இடத்துல ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவை கொடூரமாக பார்த்துட்டு அடுத்து நீ தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி இன்னொரு இடம் காட்டுறாங்க. அங்கே வந்து இவன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம போன எபிசோடில் பார்த்தோம்ல ஒரு பர்சன், அவர் வந்து இதில் வருவார். அவர் வந்த உடனே இவன் வாங்க மாஸ்டர் எமாஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் சொல்லி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். ஸோ அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்புறம் இவங்க 2 பேர் யாருன்னா மாஸ்டர் எமாஜி வந்து ஹீரோ தப்பிச்சு வந்த நிஞ்சா கிளானோட ஃபார்மர் நிஞ்சா. அப்புறம் அவர் எதிரில் உட்காந்துருக்க அந்த குள்ள பையன் வந்து தப்பிச்சு போன ஸ்ட்ராங்கஸ்ட் நிஞ்சாஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொள்ற ஹண்டர் நிஞ்சா. ஸோ மாஸ்டர் எமாஜி வந்து ஹிகான், அதாவது நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக தான் இவனை வந்து வர வச்சிருப்பாரு. அவன் நம்ம ஹீரோவோட பிக்கை பார்த்த உடனே சொல்லுவோம், ஓ இவன் தான் நம்ம நிஞ்சா குரூப்லேயே இருக்கிறதுல எல்லாரை விட தலை சிறந்த நிஞ்சா அப்படின்னு ஹீரோவோட அருமை பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். சொல்லிட்டு கண்டிப்பா இவன் என் கையில தான் சாக போறான், இவனை நான் தான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவான். கிளம்பும்போது ஆமா அந்த ரீப்பர் என்னன்னா அவன் ஹிகானை கொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணா இன்னொரு இடத்துல 2 மாஸ்க் போட்டு நிஞ்சா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் வந்து நீட்டு முடி வச்சிருப்பான்ல, அவன் தான் ரீப்பர். ரீப்பரை பார்த்து ஆப்போசிட்ல இருக்க அவன் சொல்லுவான், நீ பயத்தினால தான் எல்லா ஃபார்மர் நிஞ்சாஸையும் கொண்டுட்டு வர, எங்க அவங்க உன்னை விட ஸ்ட்ராங் ஆயிடுவாங்களோன்ற பயம் தான் உனக்கு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ரீப்பர் வந்து சொல்லுவான், என்னை விட யாரும் ஸ்ட்ராங் இல்லை, முடிஞ்சா நீ சண்டை போட்டுப்பாரு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவனால ஹிகானை கொல்ல முடியலன்றதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு கலாய்க்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அவனோட ஸ்வாடை ரொம்ப வேகமாக சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் அவ்வளோ ஃபோர்ஸில் அட்டாக் பண்ணியும் ரீப்பருக்கு ஒன்றுமே ஆயிருக்காது. அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக சிம்பிளாக ஒரே ஒரு மூல அவனோட கதையை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அப்படியே கட் பண்ண அந்த சைடு மாஸ்டர் எமாஜி சொல்லுவார், நான் அவனை ஹிகானோட வழியில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு. அதுக்கு அந்த குள்ள பையன், சரி நீங்கள் அவங்க 2 பேரும் மோதிக்கூடாதுன்னு பார்க்குறீங்க, இதை நானே கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவான். அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு FBI ஆஃபீஸில் நம்ம FBI ஏஜென்ட்டும் கூட இன்னொரு ஏஜென்ட்டும் அந்த வெப்பன்ஸ் எப்படி அவங்க கிட்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது கூட இருக்க இன்னொரு FBI ஏஜென்ட் வந்து சொல்கிறாரு, இந்த வெப்பன்ஸ் வந்து உங்களுக்கு சைனா மாஃபியா கிட்டேருந்து கிடைச்சிருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஹை கமாண்டர் வராரு. வந்து நம்ம FBI ஏஜென்ட்டை கூப்பிட்டு போகிறாரு தனியாக பேசுறதுக்காக. இவங்க 2 பேரும் இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட FBI ஏஜென்ட் அந்த ஹை கமாண்டர் கிட்ட என்ன கேட்பாருன்னா, அந்த வெப்பன் ஹவுசா டெக்னாலஜியோடது தானே அப்படின்னு கேட்கும்போது அந்த ஹை கமாண்டர் ஒன்றும் சொல்லாத நம்மளோட FBI ஏஜென்ட்டை முறைச்சு பார்த்துட்டு ஒரு லெட்டர் அங்கே வச்சுட்டு அங்கே போயிடுவார். அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஏதோ ஒரு பில்டிங்கில் நம்ம ஹீரோ உட்காந்து எதையோ போட்டு சுற்றியில் டங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அவங்க ஒய்ஃப் இறந்தது அந்த சீக்வன்ஸ் திரும்ப ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அவர் அதுலேருந்து வெளியில் ஏதோ கார் வர மாதிரி சவுண்டு கேட்டதுனால அந்த பில்டிங் விட்டு வெளில வந்து நிற்பாரு. யாருன்னு பார்த்தா நம்ம FBI ஏஜென்ட் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. வாத்தை பிடிச்சிட்டு உனக்கு வாத்துக்கறி வேணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இல்லை உள்ள வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம FBI ஏஜென்ட்டை கூப்பிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே அவங்க அந்த ஹவுசா டெக்னாலஜியோட வெப்பன் பற்றியும் அதுக்கப்புறம் அவங்கள அட்டாக் பண்ண அந்த குரூப் பற்றியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த லிட்டில் கான்வோ போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து மேபி அவங்களும் நிஞ்சாஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைனா நிஞ்சாஸோட டெஸ்ட் சப்ஜெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு நம்ம FBI ஏஜென்ட், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, நிஞ்சாஸ் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, என்னோட கேஸில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், அவர் கையில் ஒரு காஃபி மக் கொடுத்துட்டு அவர் குடிச்சிக்கிட்டு இருந்த ட்ரிங்க் அதில் ஊற்றி கொடுப்பாரு. கொடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தருக்கு என்னோட ட்ரிங்கை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு FBI ஏஜென்ட் சொல்லுவார், அப்படியே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்கை குடிப்பாரு. குடிச்சிட்டு சே இது சரக்கு இல்லையா பச்சை தண்ணியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோ சொல்லுவார், இது எனர்ஜி ட்ரிங்க்கு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம FBI ஏஜென்ட் கேட்பாரு, நிஞ்சாஸ்லாம் சரக்குலாம் அடிக்க மாட்டிங்களா, இதுதான் குடிப்பீங்களா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்லுவார், இல்லை அப்படிலாம் இல்லை, நான் நார்மலாகவே இதை தான் விரும்பி குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறமா அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போய் முடிச்ச பிறகு FBI ஏஜென்ட் சொல்லுவார், நான் ஒருத்தவங்களை நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருப்பேன், அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படியே கட் பண்ண அந்த சைடு FBI
பொண்ணு இன்னொரு தகர டப்பா காரை தூக்கிட்டு வந்திருக்கோம். அதை பார்த்துட்டு FBI ஏஜென்ட் கடுப்பாகி, நான் உன்னை எப்போ கூப்பிட்டேன், நீ எப்போ வந்திருக்க, பார்த்தா அதுக்கு இது என்னது இது இந்த மாதிரி காரை தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த FBI பொண்ணு சொல்லும், உனக்கு என்ன தெரியும் இந்த காரை பற்றி, இது எவ்வளோ பெரிய கார் தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த காரோட பேர் பார்ட்ஸ் அப்புறம் அந்த காரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இது ரொம்ப நல்ல கார் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லும், பரவாயில்லையே நிஞ்சாஸ்க்குலாம் இந்த காரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் அட்டாக் பண்ணுற மாதிரி போவார். அப்போ வந்து இல்லை பயப்படாதீங்க, இவளால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ நம்பலாம் அப்படின்னு நம்ம FBI ஏஜென்ட் வந்து ஹீரோ பார்த்து சொல்லுவார். அதுக்கு அந்த FBI பொண்ணு சொல்லும், ஆமாம் என்ன தாராளமாக நம்பலாம், நான் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே FBI ஏஜென்ட் அது மண்டியில் கையை வச்சு போதும்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சரி 2 பேரும் வண்டிக்குள்ளே ஏறுங்கன்னு சொல்லுவார். 2 பேரும் வண்டிக்குள்ளே ஏறினா இடமே பத்தாது, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் அதட்டும், கொஞ்சம் நேரம் 2 பேரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே உட்காந்துட்டே உலகத்தில் எல்லா மொழிலையும் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதோட இந்த காரோட எட்ஜில் ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இப்போ உங்களுக்கு ஹவுஸா பற்றி முழுசாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. ஹவுஸா டெக்னாலஜிங்கிறது வந்து ஒரு பெரிய கம்பெனி, அது இல்லாத இந்த உலகமே இயங்குறது இல்லை, அதில் எல்லா அத்தியாவசியமான பொருட்களையுமே சப்ளை பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு என்னென்ன சப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், அப்புறம் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இருக்க கேமிங்ஸ், அதுக்கப்புறம் சொல்ல போனால் இன்னும் வெப்பன்ஸும் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஹவுஸா இல்லாத இந்த உலகமே இயங்கிறது கிடையாது. என்னதான் நம்ம அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நமக்குள்ளே சில சந்தேகங்கள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஹவுஸா வேணான்னு ஒதுக்குன சில கண்ட்ரிஸோட ஹெட்லாம் மர்மமான முறையில் தாக்கப்பட்டு இறந்துருக்காங்க. அண்ட் அவங்க சாவுக்கு காரணம் என்ன, யார் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை யாருக்கும் தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு FBI ஏஜென்ட் தலையில் கை வச்சுக்கிட்டு, ஸோ இதை வேற இப்போ பார்க்கணுமா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு வந்து ஹவுஸாவோட ஓனரை காட்டுறாங்க. அவர் ஒரு டஞ்சனில் நின்று புதுசாக ஏதோ டெஸ்ட் பண்ண வெப்பனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, இது மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இந்த உலகத்தில் நம்மளோட ஹவுஸா டெக்னாலஜியை யாராலுமே அடிச்சுக்க முடியாது, அதுக்கப்புறம் ஹவுஸா டெக்னாலஜி இல்லாத இந்த உலகமே இயங்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எல்லாரும் கை தட்டுறாங்க. அவர் அப்படியே பேசி முடிச்சுட்டு அவர் அந்த டஞ்சனை விட்டு வெளியில் வந்து அவரோட ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போனால் அங்கே நம்மளோட மாஸ்டர் இமாஜி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்தோன்னே ஹவுஸா சொல்கிறாரு, வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், என்ன விஷயம் திடீர்னு சொல்லாதக்குள்ளாத வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. மாஸ்டர் இமாஜி எதுவும் சொல்லாத அந்த அட்டாக்கிங் ஃபோட்டோவை தூக்கி போடுறாரு ஹவுஸா கிட்ட. அதை ஹவுஸா பார்த்துட்டு, ஓ இதுவா, நான் தான் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மாஸ்டர் இமாஜி கேட்குறாரு, எதுக்கு அப்படின்னு. அதுக்கு ஹவுஸா சொல்கிறாரு, சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அனுப்பிச்சேன், அதோட அவங்களாம் சூப்பர் ஹியூமன்ஸ் தானே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம மாஸ்டர் இமாஜி சொல்கிறாரு, அவங்க என்னவா இருந்தாலும் நீ அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுக்கு ஹவுஸா கேட்குறாரு, என்ன இப்படி பேசுகிற, நம்ம 2 பேர் பார்ட்னர்ஸ் தானே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இமாஜி இன்னொரு தடவை அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாரு. அப்புறம் இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஆளுங்க ஹவுஸா டெக்னாலஜி பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்படி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு எப்படி உள்ளே போகலான்னு இவங்க பிளான் போட்டு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மேலேருந்து யாரோ இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணும்போது ஹீரோவும் சும்மா இல்லாத அவங்கள அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவங்க இப்படி மாறி அட்டாக் பண்ணுறதுனால கார் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆனால் உடனே FBI ஏஜென்ட்ஸ் 2 பேருமே கான்ஷியஸை இழந்துட்டாங்க. வெளியில் இருக்கவன் வேற சும்மா இல்லாத அடுத்த சண்டைக்கு வெப்பன்ஸ்லாம் ரெடி பண்ணுறான். உடனே ஹீரோ காரை விட்டு வெளியில் போய் அவங்க கூட பயங்கரமாக சண்டை போடுறாரு. இந்த சண்டையோட விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நீங்கள் ஒரிஜினல் வீடியோவில் பார்த்துக்கோங்க. அப்புறம் இவங்க இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அந்த மாஸ்க் போட்டவன் உடம்புல பொருத்தி வச்சிருக்க கேமரால இருந்து அந்த குள்ள பையன் பார்த்துக்கிட்டு இருப்பான். அதை கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ அந்த கேமராவை எடுத்து அவனை மிரட்டுற மாதிரி ஏதோ பண்ணிட்டு அந்த கேமராவை உடச்சி போட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக ரெடியாக இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி அந்த வாய்ஸை கேட்டோன்னே ஹீரோ பயங்கர ஷாக் ஆகிறாரு. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோடை முடிச்சுட்டாங்க. இதோட நெக்ஸ்ட் எபிசோட் அப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறைய எபிசோட் பார்க்கணும்னா மறக்காத இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத லைக் போட்டுருங்க. அப்புறம் இதே மாதிரி வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காத இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.